Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதுரையில் செய்கிற மட்டன் குழம்பு தான். குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ பேன் ஹீட் ஆகவும் ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் வறுத்துப்போம். பேன் ஹீட் ஆகவும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன சைஸ் பட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டு வச்சு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறவும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹீட் ஆகவும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 15 சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கவும் 10லேருந்து 15 கேஷ்யூவை இதில் சேர்த்துக்குவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் கூட சேர்க்கலாம். இப்போ நான் கேஷ்யூ சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கவும் இதையும் நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் இப்போ குழம்புக்கு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல ஆயில் ஹீட் ஆகவும் சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு எண்ணெய் நிறையா ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இப்போ இது கூட நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வரும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விடலாம்.
நல்லா மட்டன் குக் ஆகி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இறக்கிட்டோம்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.